வருடத்திற்கு ஒருமுறை மலையிலிருந்து இறங்கி வரும் பழனி முருகன். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் கோவிலாக இருப்பது பழனி முருகன் கோவில். பழனி முருகன் கோவில் பற்றி பலரும் அறியாத வழிபாட்டு முறைகள், சடங்குகள், அதிசயங்கள் ஏராளம் உள்ளது. அப்படி பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்தான் வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் மிக முக்கியமான நிகழ்விற்காக பழனி முருகன் மலை மீது இருந்து கீழே இறங்கி வரும் நிகழ்வு. இந்த ஒரு நாள் தவிர மற்ற நாட்களில் அவர் மலையிலிருந்து இறங்கி வருவது கிடையாது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆன்மீக மகத்துவம் நிறைந்த மூன்றாம் படை வீடு பழனி. அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில். மதுரையிலிருந்து மேற்கே சுமார் 115 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் பக்தர்களின் மனதை ஆழமாகத் தொடும் ஆன்மீக தலமாகும். பழம் நீ ஆன கதை. ஒரு நாள் சிவபெருமான் தனது இரு மகன்களான விநாயகருக்கும் முருகனுக்கும் ஞானப் பழத்தை அளிக்க முனைந்தார். உலகை முதலில் சுற்றி வருபவருக்கே அந்த பழம் என்று கூறப்பட்டது. முருகன் உடனே மயிலில் ஏறி உலகைச் சுற்றச் சென்றார். ஆனால் விநாயகர் தன் பெற்றோர்களையே உலகமாகக் கருதி அவர்களைச் சுற்றினார். இதனால் ஞானப்பழம் விநாயகருக்கு கிடைத்தது. இதைக் கேட்ட முருகன் மனமுடைந்து அனைத்தையும் துறந்து இந்த பழனி மலையில் வந்து தவமிருந்தார். அப்போது சிவபெருமான் கூறிய வார்த்தை, பழம் நீ, நீயே ஞானம், நீயே பலன். அதுவே பழம் நீ என்றும் பழனி என்றும் மாறியது. இடும்பனும் காவடியின் தோற்றமும். பழனியின் வரலாற்றில் இடும்பனின் பங்கு மிக முக்கியமானது. அகத்திய முனிவரின் உத்தரவின்படி இடும்பன் சிவகிரி மற்றும் சக்திகிரி எனும் 2 மலைகளை காவடி தடியில் சுமந்து கொண்டு வந்தார். அந்த மலைகளை இறக்கி வைத்த இடமே இன்றைய பழனி. பின்னர் முருகன் சிறுவனா வந்து இடும்பனைச் சோதித்து அவனை வீழ்த்தி பின்னர் உயிர்ப்பித்து வரமளித்தார். அதன் பிறகு காவடி எடுத்தல் முருக வழிபாட்டின் முக்கிய அம்சமாக மாறியது. நவபாஷாணத்தின் அதிசயம். இங்குள்ள முருகப்பெருமான் சிலை சித்தர் போகரால் உருவாக்கப்பட்ட நவபாஷாண சிலை ஆகும். 9 நச்சுப் பொருட்கள் சேர்த்து உருவாக்கப்பட்ட இந்த சிலை தெய்வீக மருந்து சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. இரவு முழுவதும் சந்தனக்காப்பு பூசப்பட்டு காலையில் அது பக்தர்களுக்கு வழங்கப்படும். அந்தச் சந்தனம் உடல் நலத்திற்கு மிகச் சிறந்ததாக நம்பப்படுகிறது. சரவணப் பொய்கை. மற்ற முருகத்தலங்களைப் போல அல்லாமல் பழனியில் சரவணப் பொய்கை மலையின் மேல் இல்லை. அது அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி கோயில் பகுதியில் அமைந்துள்ளது. இது மிகப்பெரிய ஆன்மீக ரகசியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பழனி மலையை அடைய 690 படிகள் ஏற வேண்டும். குடும்பத்தோடு இந்த படிகளை ஏறி முருகனை தரிசிப்பது குடும்பத்தில் செழிப்பு தரும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். மலையிலிருந்து இறங்கும் முருகன். பழனியில் நடைபெறும் மிகச் சிறப்பான விழாக்களில் ஒன்று கந்த சஷ்டி. இந்த நாளில் மட்டும் முருகப்பெருமான் மலையிலிருந்து இறங்கி வந்து சூரபத்மனை சம்ஹாரம் செய்கிறார் என்ற ஐதீகம் உள்ளது. பிறகு மீண்டும் மலையின் உச்சிக்கு திரும்புகிறார். இந்த நிகழ்வு பக்தர்களுக்கு நேரடியாகத் தெய்வ அனுபவமாக உணரப்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்தி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.